இப்பதான் புரியுது நீ என்ன பெரிய பருப்பான்னு கேட்பாங்க. இதை ஊற வச்சு தான் பண்ணணுமா என்னன்னா இப்போ மெயின் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம vlog ஸ்டார்ட் ஆகுது லஞ்ச் ரெசிபியில இருந்து. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே. யூஸ்வலாக நம்ம வீட்டில் ஃப்ரைடேக்கு பருப்பு வச்சு ஒரு கறி இருக்கும், சாம்பாரும் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும்போது இப்போதான் ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க, ஆன் த வேல இருக்காங்க. நீ யூஸ்வலாக பண்ணுற அந்த பருப்பு கறி வேண்டாம், நான் டிஃப்ரெண்ட்டாக தால் வச்சு ஒரு ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ போட்டாலும் அது மிஸ் ஆகாம அதுக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ இப்போ அவங்க வரட்டும். அதுக்குள்ள பாவக்காய் பொரியலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுல இருந்து பார்க்கலாம் வாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுட்டு பாவக்காவை புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் தூளும் உப்பு தூளும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அவங்க வரதுக்குள்ள பருப்பு மட்டும் ஊற வச்சுடுனாங்க. இதுக்கு பாசிப்பருப்பு, மூங் தால் 1/2 கப் எடுத்திருக்கேன். மசூர் தாலும் சேம் குவான்டிட்டி தான், ஒரு 1/2 கப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட வேண்டியதுதான். பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் பொரியல் வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க. தால் நீங்க தானே வைக்க போறேன். நீங்க தால் நான் வைக்கிறேன். பாவக்காய் கசக்குது, நல்லா தான் இருக்கும். ஃப்ரை மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, அப்ப தால் நீங்க தான் சொல்லணும் என்ன இதுன்னு. தட்கா தான் வைக்கலாம். சரி, இது வந்து நான் என் கலீக் வந்து நார்த் இந்தியாவில் அவர் வந்து இந்த ரோட்டி ரைஸ் கொண்டு வந்தாருன்னா இந்த தால் தான் எப்பவுமே வச்சிருப்பாரு. இதே தால் வந்து நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், தாபா டைப் இருக்கும்ல, அங்கெல்லாம் இந்த தால் தான் இருக்கும். இது நம்ம பண்ற தாலை விட டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா எனக்கு பிடிக்கும். நீங்க வைக்கிறேன் இல்ல, ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும். இப்பதான் புரியுது நீ என்ன பெரிய பருப்பான்னு கேட்பாங்க. நான் நினைக்கிறேன் பருப்புல இவ்வளவு வகை இருக்கு, அதனாலதான் அப்படி கேட்கறாங்க. அது கரெக்ட் இல்ல, யோசிக்க வைக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. நீ என்ன பெரிய பருப்பா அப்ப நான் நினைச்சேன் மசூர் தால்ங்கிறது நம்ம நாகர்கோயில நான் இது வரைக்கும் மசூர் தால்ல எந்த ரெசிபியும் பண்ணது இல்ல. சூப்பர். சரி, இப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமே. ஆனா வந்து இதனுடைய அவுட்புட் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கேள்வி ஞானம் உண்டு குக்கிங்ல. இது வந்து அவங்க அம்மாட்டே கேட்டேன், ஆண்டி நீங்க இதை எப்படி பண்ணுவீங்க? சரி சரி. அவங்க கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பேட்டா இப்படி பண்ணு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கண்டிப்பா வந்துரும். எனக்கு நல்ல ஐடியா இருக்குது. வில் டு இட். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து அதுக்கு ஆனியன்ல நீ உரிச்சு வச்சுட்டேன். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனியன் கட் பண்ணனும். நீ உரிச்சு கழுவி தானே வச்சிருக்கேன்? எல்லாமே வாஷ் பண்ணி வச்சு. ஓகே, சூப்பர். ஸோ ஆனியன் வந்து ஃபைன்லி சாப்னு சொன்னாங்க. சரி, நான் எப்படி நிக்கவா? அப்ப நீங்க கட் பண்ணுங்க. என்னோட கன்வீனியன்ஸ் எப்படி வேணாலும். ஃபைன்லி சாப்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? இந்த இருக்குல ஆனியன் வந்து. சரி சரி, இப்படி. ஓகே, நம்ம வந்து எக் ஆம்லெட்க்கு கட் பண்ற மாதிரி. இத மாதிரின்னு வெச்சுக்கலாம். ஃபைன்லி சாப். ஓகே, நீங்க என்கிட்ட சொன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நான் வந்து பாத்துக்கறேன் நீங்க இல்ல. சரி, நான் அத எல்லாம். சரி, ஆனியன் கட் பண்றது ஒரு பெரிய வேலை இல்ல, முடிஞ்சில்லன்னால நம்ம பழக்கம் பண்ணலாம். அதனால ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் சில செகண்ட்ஸ், சில நொடிகள் தான். அது முடியல, சாப் பண்ணி வச்சாங்க. ஓகே, முடிஞ்சது இல்லையா? ஓகே, இப்போ ஆனியன் வைக்காச்சு. இப்போ இதை நீ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு சோக் பண்ணி வச்சு? நான் சொன்ன உடனே பண்ணிட்டேன்ல? நீங்கள் சொன்ன உடனே பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் மஞ்சள், டர்மரிக். ஓகே, டர்மரிக் பவுடர் கம்மியாக போதும். சரி சரி. இது ஊற வச்சு தான் பண்ணணுமா என்ன? நான் துவரம் பருப்புலாம் ரொம்ப ஊற வச்சு தான் பண்ண மாட்டேன். அவங்க ஒரு 30 மினிட்ஸ்னு சொன்னாங்க. சால்ட்டு, சரி, சால்ட் இதில் நிறைய போட வேண்டாம். ஓகே, ஏன்னா ஃபைனல் ஆகிட்டு கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். சரி. அப்புறம் கொஞ்சம் ஆயில், குக்கிங் ஆயில் ஊற்றுறீங்களா? ஓகே, இதை இப்போ ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நீ இப்படி தானே பண்ணுவேன்? அப்படி தான் பண்ணுவேன். ஹையில் வச்சுருங்க.
இப்போ இது குக் ஆயிட்டு இது எவ்வளவு நேரம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு அந்த என்னது இது 15 minutes 15 minutes அதுக்கு முன்னாடி அந்த இது தேவையான இன்கிரிடியன்ஸ் இருக்கு இல்லையா ஜிஞ்சர் என்னது இது garlic டொமேட்டோ ஓகே அந்த கிரீன் சில்லி இந்த பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம் சரி ஓகே ஸோ இது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம தால் குக் ஆகுது தால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஓகே ஸோ அது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஓகே இதை வச்சு நம்ம வந்து ஒன்று இந்த தட்கா ரெடி பண்ணிடுவோம் இது ரெடி ஆகிட்டு தால் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக முடிச்சிட வேண்டியதான் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணு ஸோ ஆயில் ஊற்றிருக்கிறேன் இதான் ஜீரகம் தானே இது ஜீரகம் தானே ஓகே ஃபஸ்ட்டு ஜீரகம் ஜீரகம் கொதிச்சுருக்க டைமில் இதை போட்டுருவோம் பூண்டு கார்லிக் ஜிஞ்சர் ஆமாம் ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர் இருக்குல்ல ஓகே மறைக்குது இது ஓகேவா கிரீன் சில்லி ஓகே இப்போ ஆனியன் போட்டுருவோம் ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம இது போட்டுக்கலாம் தக்காளி போட்டு இன்னைக்கு என்ன திடீர்னு குக்கிங்கில் இறங்கிட்டீங்க இன்னைக்கு திடீர்னு சமையல் களத்தில் வந்துட்டு என்ன யூஸ்வலி ஃப்ரைடே சாம்பார் வைப்பேன் நீங்கள் சாம்பார் வைக்கல பருப்பு வைக்கிறேன் நீ பருப்புன்னு சொன்னோன்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது நம்ம ஊர் ஸ்டைல் பருப்பு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல சேஞ்சிங் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அதனால வந்து நான் ஆக்சுவலி திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி சரி ஓகே ஓகே அதனால தான் இன்னைக்கு இறங்கிட்டீங்க நான் வேற வந்துட்டேன் இல்லையா சரி வேலை முடியல சரி ஓகே என்ன பண்ணுவோம் வதங்கிடுச்சா வதங்கிட்டு நம்ம ஆனால் நான் வெங்காயம் போட்டுட்டு தான் இஞ்சி பூண்டு போடுவேன் ஆனால் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போடுறீங்கல்ல இந்த வெங்காயம் முடிஞ்சுட்டா அந்த ஃபைனலி சாப்பிட்டு தக்காளி போடும் டொமேட்டோ இதையும் நல்லா வதக்கிக்கணுமா நல்லாங்கிறத விட சுத்தமாக பண்ணுங்க தக்காளி வதங்கிடுச்சா வதங்கிடுச்சு இவ்வளோ போதும் இப்போ கறி லீவ்ஸ் நம்ம யூஸ்வலி எண்ணெய் ஊற்றிட்டு உடனே கருவேப்பிலை போடுவோம் அது உடனே பொரிஞ்சிடும்ல இப்படி போட்டாச்சுல பொரியாது கொஞ்சம் லைட்டாட்டு அந்த ஹீட்டில் அது ஸ்டீம் ஆகி எப்படி இருக்கும் இப்போ மெயின் வந்து இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல வெந்தயக்கீரை தானே மேத்தி ஆமாம் வெந்தயக்கீரையும் போடணும் இது இங்கே இருந்ததா நான் சொன்னேன் ஆமாம்மா இங்கே தான் மேத்தி எனி டைம் அவைலபிள் தானே வெந்தயக்கீரை நமக்கு இங்கே எப்பவுமே கிடைக்கும் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோமா என்ன வெந்தயக்கீரை எனக்கு நான் சாம்பாரில் போடுவேன் உங்களுக்கு அது தெரியவே இல்லையோ கொத்தமல்லி நடிச்சுக்கிட்டீங்களோ நான் சாம்பாரில் போடுவேன் அது ஆன் பண்ணிட்டேன் நல்லா எல்லாமே வதங்கிடுச்சுல ஓகே இப்போ கொஞ்சம் கசப்பு வெட்டிடலாம் காயம் பெருங்காயத்தூள் அடுத்தது சில்லி பவுடர் இது எல்லாமே நம்ம மெஷர் தான் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா ஜாஸ்தியாக போடலாம் நியூட்ரலாக போதும்னா நிறைய தேவையில்லை நீங்கள் போட்டது ரெட் சில்லி தானே ரெட் சில்லி காஷ்மீரி சில்லி போடக்கூடாது ஏன்னா அது வந்து அந்த டெக்ஸ்சரே மாற்றிடும் அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மெயினான அந்த மசாலா போட்டு இது ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இதான் தட்காவா தட்கா ஆமாம் தட்கா
dalfry tadka அது சொல்லுங்க. நீங்க வெஜிடேரியன் வந்து நீங்க ரொம்ப பண்ணது கிடையாதுல்ல? வெஜிடேரியன் எனக்கு பிடிக்கும். இல்ல பிடிக்கும், ஆனா நீங்க ஸ்பெஷல் குக் பண்றதுன்றத மோஸ்ட்லி நான்வெஜ் தான் பண்ணுவீங்க வீட்ல. வெஜிடேரியன் சரி நீ பண்ணிடுவா, அதனால நான் களத்துல இறங்க கிடையாது. இன்னொன்று இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு குக் பண்ண பிடிக்கும். பேசிக்கலி மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? தண்ணி எதுவுமே நீங்க ஆட் பண்ணல? உண்மையில தான் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ குக் பண்ண கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அந்த தால் குக் ஆகிடுச்சு இல்லையா, அதை போட்டு வாட்டர் ஊற்றிருக்கிறேன். இது வந்து நம்மளுடைய மெஷர் தான். கொஞ்சம் தண்ணியே வேணும்னா. பாயில் ஆகிடுச்சா? ஆமாம், தண்ணி ஊற்றணும் இல்லை. இப்போ கொஞ்சம் திக் ஆகிடுச்சு இல்லையா. ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்துருக்கு. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல ஃபஸ்ட் டைமுக்கு. இதான் பர்ஃபெக்ட்டா? இதை விட இன்னும் கொஞ்சம் திக் பண்ணால் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தான். லைட்டாக டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம். சால்ட்டுக்கு சால்ட் கொஞ்சம் தேவை. எனக்கு அந்த சால்ட் ஆக்சுவலி போடவே இல்லை. அந்த தாலை குக் பண்ணும்போது போட்டது தான். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது பாயில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் 95% ஆகும். இது கூட நல்லா இருக்கு. நீங்க குக் பண்ணிட்டு கேமராவை நான் பிடிச்சிக்கிறது. கேமரா ஹோல்ட் பண்ணிட்டு குக் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு சொல்றேன் நான். நினைச்சேன் நான் குக்கிங் வந்துடுறேன். ஐ லவ் குக்கிங், அது சொல்லல நான். இது நல்லா இருக்கு, இப்படி பிடிச்சிட்டே இருக்குது. ஏன்னா இது சமையல் கலை தானே, பெர்ஃபெக்ட்டா வரணும். அந்த குக்கிங் இஸ் an art, it's a skill. பேசிக்கான திங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி ஃபார் மென். இப்போ நீ ஒரு 1 வீக் ஊருக்கு போல, ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் தேவை, ரைட்? ஓகே, இந்த முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன அடுத்தது? கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் லீவ்ஸும் இவ்வளோ தேவை இல்லையா? இவ்வளோ அந்த குவான்டிட்டிக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் இருந்தது. ஓகே, இது எப்படி ஒரு கையளவு, ஹேண்ட்ஃபுல்லாக? எல்லாமே ஐ மெஷர் தான். இதுக்கு இன்னும் எக்ஸாக்டாட்டு எவ்வளோலாம் கிடையாது. இப்போ நல்லா குதிச்சுட்டுல. இப்போ நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதும் இல்லை, இவ்வளோ இருந்தால் தான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுறது. ரைட்டா? லாஸ்ட் என்னது? பட்டர். ஓ ஓகே ஓகே. பட்டர் போட்டால் அந்த பட்டர் வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகும். அந்த பட்டரோட ஃப்ளேவரு, ரைட், இது எல்லாமே பக்காவாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். பட்டர் போட்டு உடனே அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சிடலாம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இது ரைஸில் வச்சு நான் சாப்பிட்டு பாருங்க. எனக்கு அவ்வளோ ஈகராக இருக்கு. ஃப்ளேவரே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரியும். எனக்கு ஆனா இதோட டேஸ்ட் ரொம்ப தெரியாது, சாப்பிட்டது கிடையாது. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நான் ரெடி பண்ண என்னது அது தால் தட்காவை நானே ட்ரை பண்ணுறேன். நான் வேணிகிட்ட சாப்பிடுன்னு சொன்னேன். நான் ப்ரிப்பேர் பண்ணனால ஃபஸ்ட்டு நான் தான் ரேட். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணி சாப்பிட்டு நல்லா தான் வந்து பாரு. நல்லா தான் வந்து. ஸோ தால் இது என்னது, இது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய், இது வந்து பாவக்காய் பொரியல், இது வந்து நம்ம என்னது ஃப்ரைம்ஸ் வத்தல், ரைட்? சூப்பரா இருக்கு. அப்படியே உண்மையிலே நல்லா இருக்கு. நீங்க அங்க இந்த ரைஸ்லாம் நீங்க பார்க்கலாம், ஒரு மாதிரி ஷேப்பா இருக்குது. இது இன்னைக்கு ஷூட் பண்ணனால தான் அப்படி வச்சேன். இல்லைன்னா குமிச்சு போட்டு தான் சாப்பிடுவேன். அது இதுமே சொல்லிக்கிறேன் நான். ஏன் அதே மாதிரி இதெல்லாம் பவுல்லாம் வைக்க மாட்டேன். இந்த என்னது பருப்பு
டைரக்டா சரி இது இப்படி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பிரசன்டேஷன் குக்கிங் முடிச்ச உடனே அதுக்கா ஓகே நீங்க நினைச்சாதீங்க என்ன பெருசாட்டு ஃபுட் எல்லாம் இந்த ஹோட்டல்ல வச்ச மாதிரி ஷேப் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து ரொம்ப நார்மலா சாப்பிடுறாங்க பட் நீங்க டேஸ்ட் பண்ண அதே மாதிரி இருக்கா ஆஃபீஸ்ல அதே இதுல வந்திருக்கா இந்த ஆஃபீஸ்ல ரொம்ப டேஸ்ட் பண்ண கிடையாது உங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட் மத்தபடி நம்ம தாபால எல்லாம் சாப்பிடுவோம்ல ஓகே தாபால ஓகே அந்த டேஸ்ட் இருக்குது கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கிற பருப்பு கிடையவே கிடையாது ஆமா அது டோட்டலி டிஃபரண்ட் ரெசிபி நீ ட்ரை பண்ணி இது சாப்பிடு நடத்திட்டு நான் இன்னும் ஒன்று பேசிட்டு இருக்கேன் பாரு which means I am safe சாச்சா அப்படிலாம் நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க கண்டிப்பா நீ பண்ணும்போதே தெரிஞ்சது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சாப்பிட்டு சொல்லி எப்படி இருக்கு டேஸ்ட் வெந்தயக்கீரை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுல்ல எப்படி கீது நல்லா இருக்குதா நல்லா கீதா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு நல்லா தானே இருக்குது ஸ்பைஸ் சட்டிலா இருக்குது என்னன்னா இப்போ நான் சாம்பாருக்கு வெந்தயக்கீரை போட்டா புளி போடுவேன் நீங்க புளி கூட ஆட் பண்ணல ஆனா கசப்பே தெரியல நல்லா இருக்குல்ல நானே இவ்வளவு நல்லா வரும்னு எதிர்பார்க்கல இன்னொரு வாய் சாப்பிட்டு சாப்பிடணும் அப்படின்னு தூண்டுது அந்த அளவு டேஸ்ட் ஓகே ஜஸ்ட் ட்ரை ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தால நீ பருப்புன்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் இவங்க ஆனால் ஓப்பனிங்கில் ரெசிபி பேர் சொல்லுங்கன்னா சொல்லலை நான் வந்து பண்ணிக்கிறேன் நீ அப்போ பாரு அப்படின்னாங்க தால் ஃப்ரை தால் தடுக்கா சூப்பராக இருக்குது இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க see you in the next video thank you